ஹை ஆல், வெல்கம் பேக் டு அவர் சேனல் கதை கதை போமா. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சிறகடிக்க ஆசை சீரியலுடைய நெக்ஸ்ட் எபிசோடுக்கான ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பாட்டி ஹாலில் உட்காந்துருக்காங்க. அண்ணாமலை எல்லாரையும் கூப்பிட்றாரு, எல்லாரையும் வர சொல்கிறாரு, எல்லாருக்கிட்டையும் பேசணும்னு சொல்லிட்டு. அப்போ ரவியும் ஸ்ருதியும் கிளம்புறாங்க. ஸ்ருதி என்ன சொல்கிறாங்கன்னா, ரவி நீ பேசிட்டு வா அப்படின்னதும், இல்லைம்மா எல்லாருமே இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ரோகிணியும் மனோஜையும் கூப்பிட்றாங்க, அவங்க 2 பேருமே வராங்க. மீனா வராங்க, விஜயாவும் வராங்க. அப்போ பேசுகிறாங்க. இந்த மாதிரி முத்துவும் மீனாவும் இந்த மாதிரி ஹால்லேயும் மாடியிலையும் மாற்றி மாற்றி படுக்கிறாங்க. அது சரியாக வரலை, அதனால் ரூம் மாடியில் கட்டலாம் நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை தானே நான் முன்னாடியே சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஒரு ரூம் கட்டலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. விஜயா இதுதான் ஸ்ருதியோட அம்மா முன்னாடியே சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஸ்ருதி என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ஃப்ளோரே கட்டிடலாம், எதுக்கு ஒரு ரூம் மட்டும் கட்டணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரோகிணி என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ரூமு, ஹாலு, அட்டாச்டு பாத்ரூமோடு கட்டலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. கிச்சனோடு கட்டலாம் அப்படிலாம் சொல்கிறாங்க. அப்புறம் முத்து என்ன சொல்கிறாருன்னா, இது ஒரு ரூம் கட்டுற இது பிரச்சனை தான், ஆனால் இது பிளான் போடுறத பார்த்தாக்கா ஒரே யாரையோ தனி கொடுத்தனும் அனுப்புகிற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க சொல்கிறதுல ஒன்றும் தப்பு கிடையாது, இவங்க தானே கஷ்டப்படுறாங்க. அப்போ ஸ்ருதி சொல்கிறாங்க, ஒரு ஃப்ளோரே கட்டலாம் அப்படின்னு சொல்லும்போது, எங்கள் அப்பாட்ட சொன்னாக்கா, எங்கள் அச்சன்கிட்ட சொன்னால் அவங்க உடனே கட்டி கொடுத்துருவாங்க அப்படின்னதும், அப்போ முத்து என்ன சொல்கிறாருன்னா ஏன் அவர்னா கொத்தனாரா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ரவி என்ன சொல்கிறாருன்னா, கம்னுருடா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதிகிட்ட என்ன சொல்கிறாருன்னா, ஒரு ஃப்ளோர் கட்டணுன்னா அதெல்லாம் ஒரு ஒரு வருஷம் ஆகிடும், அதனால் ஒரு ரூமு, ஒரு கிச்சன் அந்த மாதிரி கட்டலாம், அட்டாச்சு பாத்ரூமோடு கட்டலாம் அப்படிலாம் சொல்கிறாங்க. அப்போது இவர் என்ன பண்ணுறாருன்னா நம்ம மனோஜ் என்ன சொல்கிறாருன்னா, இதுக்கு காசு செலவாகுமே, அது என்ன பண்ணுறது அப்படின்னு சொன்னதும், முத்து என்ன சொல்கிறாருன்னா, உங்ககிட்ட கேட்க மாட்டாங்களா, கவலைப்படாதரா அப்படிலாம் சொல்கிறாரு. அதுக்கு இவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் யாருக்கிட்டேயும் நான் பணம் கேட்கல, நான் என்னுடைய பென்ஷன் வருதில்ல, அதில் நான் லோன் போட்டு நான் இது வீடு கட்டுறேன், ரூம் கட்டுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ முத்து என்ன சொல்கிறாருன்னா, அதெல்லாம் வேணாம்ப்பா, உனக்குன்னு இருக்குது அதுதான், காசெல்லாம் நீ செலவு பண்ண வேண்டாம், நாங்கள் ஹால்லேயும் மாடியிலையும் மாறி மாறி படுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மீனாவும் வேணான்றாங்க, எதுக்கு தேவையில்லை அப்படிலாம் சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி அவங்க ஒரு கருத்து சொல்லியிருப்பாங்க, காசு ரொம்ப செலவு பண்ணாமல் சிம்பிளாக கட்டலாம் அப்படிலாம் சொல்லுவாங்க. அது எப்படின்னு எனக்கு ஒன்றும் புரியல. அப்புறம் அவங்க சொல்கிறாங்க, இவங்களுக்கு தானே கட்டுறேன்றாங்க, ஆனால் இவங்க ஒத்துக்க மாட்டுறாங்க, 2 பேரும் தேவையே இல்லை, நாங்கள் இப்படியே இருந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது, பாட்டி என்ன சொல்கிறாங்கன்னா, அது சரிப்பட்டு வராது, அது எப்படி எல்லாருமே 3 பேரும் சமந்தான் எங்களுக்கு, நீங்கள் 2 பேர் மட்டும் தனியாக படுத்திருக்கிறது அது சரிப்பட்டு வரல அப்படின்னதும், சரி அப்போ நான் ஒரு ஐடியா சொல்கிறேன்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க, வாரத்துக்கு ஒரு தடவை ரூம் மாற்றிக்கணும். இப்போ நீங்கள் 2 பேர் இருக்கீங்கள்ல, ஃபஸ்ட்டு வரும் மனோஜ் ரோகிணியாக ஹாலில் படுக்கட்டும், முத்து மீனாவும் அவங்க ரூமில் படுக்கட்டும், அடுத்த வாரம் இது யார் ஸ்ருதியும் ரவியும் வெளியில் படுக்கட்டும், அந்த ரூமில் இவங்க படுக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ 2 பேருக்குமே ஒரு மாதிரி ஆகிடுது, ஏன்னா ஸ்ருதிக்கும் ஒரு மாதிரி ஆகிடுது, ரோகிணியும் மனோஜும் அப்படியே முறைக்கிறாங்க. அப்போ ரவி ஒத்துக்கிறாரு, ஆமாம் கரெக்டு, பரவாயில்ல, நாங்கள் ஹாலில் படுத்துக்கிறோம் அப்படின்னதுமே அவர் ஸ்ருதியை பார்க்குறாரு, ஸ்ருதி ஃபேஸே மாறிடுது. இங்கே ரோகிணி அப்படியே முறைச்சிட்டு நிற்கிறாங்க. இவங்களுக்கு உடன்பாடு இல்லை, ஏன்னா இவங்க யாருக்குமே உடன்பாடு கிடையாது, ஆனால் இவங்க ரூமு கட்டலாம், அதுக்கு பதில் அது செய்யலாம், அதை விட்டுட்டு இவங்க இந்த மாதிரி மாற்றி படுக்கிறது சொல்கிறாங்க. அப்போ மனோஜ் நிராகரிக்கிறாரு, இது சரிப்பட்டு வராது, இது தேவையில்லாது அப்படின்னதும், இல்லை நீங்களாக மட்டும்தான் இது பண்ணுமா, அவனும் தானே இந்த வீட்டு பிள்ளை, அவளும் இந்த வீட்டு மூத்த மருமக, அவள் தான் இந்த வீட்டுக்கு முதல்ல வந்தா, நீங்கள் இதை செஞ்சு தான் ஆகணும்னு சொன்னதும் எல்லாருமே முறைக்கிறாங்க. அப்போ இவங்களுக்கு பிடிக்கவே இல்லை, விஜய்க்கு பிடிக்கவே இல்லை.
அப்புறம் வந்துட்டு எல்லோரும் போயிடுறாங்க. போனதுக்கப்புறமா வந்துட்டு மீனா வந்துட்டு கிச்சனில் இருக்காங்க. பாட்டி வந்துட்டு மீனாவை கூப்பிட்டுக்கிட்டே வராங்க. மீனா மீனா அப்படின்னு சொல்லிட்டு, வாங்க பாட்டி, என்ன என்ன பாட்டி, டீ வேணுமா, நான் போட்டு தருவா அப்படின்னு கேட்குறாங்க. எல்லா வேலையும் நீ தான் செய்யணுமா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இல்லை பாட்டி, நம்ம வீட்டு வேலை தானே, எல்லாமே நீ செய்யாத, வந்துட்டு விஜயாவையும் கூப்பிட்டுக்க, அவளை சும்மாலாம் விடாத அப்பெல்லாம் வந்துட்டு சொல்கிறாங்க. இல்லை பாட்டி, அவங்க அண்ணா எனக்கு இது பழகி போச்சு அப்படின்னு, நீ இந்த மாதிரி பண்ணுறதுனால தான் அவள் வந்துட்டு உன்னை வந்து ரொம்ப இலக்காரமாக பேசுகிறா, நீ எல்லாம் விட்டு கொடுக்காதம்மா அப்படிலாம் வந்து சொல்லுவாங்க. நீ என்னதான் இருந்தாலும் நீ இந்த வீட்டுக்கு முதல்ல வந்த, நீ தான் வந்துட்டு உனக்கு எல்லா உரிமையும் இருக்குது, நீ ஏன் வந்துட்டு ரூம் வந்து கட்ட வேணாம்னு சொல்கிற, நீ வந்துட்டு விட்டு கொடுக்காத அப்படிலாம் வந்துட்டு சொல்கிறாங்க. எல்லாருமே வந்துட்டு ஒன்று தான், அவங்கள 2 பேரும் வந்து பணக்கார வீட்டில் பிறந்து வளர்ந்தா ஒன்று, நம்ம குடும்பத்தில் வந்ததுக்கப்புறம் நம்ம குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி வாழ்கிறது தான் நல்ல பொம்பளைங்க, நல்ல மருமகளுங்க. அவங்க இஷ்டப்பிரகாரமே இருக்கணும்னா அது எப்படி வந்துட்டு முடியும் அப்படிலாம் வந்துட்டு சொல்கிறாங்க. இந்த மாதிரி வந்துட்டு நீ முத்துவும் மாறி மாறி படுத்திங்கன்னா எப்படி வந்துட்டு குழந்தை பிறக்கும் அப்படிலாம் வந்துட்டு கேட்குறாங்க. போங்க பாட்டின்னு சொல்லிட்டு வந்து மீனா வந்து வெக்கப்படுறாங்க. நீ இதெல்லாம் பண்ணு, ஆனால் வந்துட்டு இதிலெல்லாம் கொட்டை விட்டுரு, அவளை வந்துட்டு சும்மா விடாத, யார் வந்துட்டு என்ன பேசினாலும் நீ திருப்பி பேசு. சில மாமியாருங்களுக்கு வந்துட்டு மருமகளுங்க வந்துட்டு இந்த மாதிரி இருந்தால் தான் கரெக்டாக வரும். அதுலேயும் இந்த விஜயக்கிட்டெல்லாம் குப்பை கொட்டவே முடியாது, ரொம்ப ராங்கித்தனம் பண்ணுவா, அவளை சும்மாலாம் விடாத, சந்தர்ப்பம் வரும்போது நல்லா கேளு அப்படிலாம் வந்து சொல்கிறாங்க. அப்புறம் இந்த முத்து நம்ம ஸ்ருதியும் ரோகிணிக்கிட்டேயும் இதுவாக இருக்க சொல்கிறாங்க. அப்போ வந்துட்டு ஸ்ருதி மீனா என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்ருதிக்கிட்ட எனக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது, ஸ்ருதி வந்துட்டு என்னோட தங்கச்சி மாதிரி தான் இங்கே இருக்கிறாங்க, அவங்க எல்லாத்துக்குமே வந்துட்டு இதுவாக இருப்பாங்க அப்படிலாம் வந்துட்டு சொல்கிறாங்க. ஆனால் ரோகிணி எப்படி, ஏன் அந்த ரோகிணி எப்படின்னு கேட்குறாங்க. அந்த ரோகிணி வந்துட்டு அதோடைய கேரக்டர் எனக்கு புரியல பாட்டி, எப்போவுமே வந்துட்டு என்னை சீண்டிக்கிட்டே இருக்காங்க, அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு எனக்கு இது பண்ணவே முடியலை, அவங்க என்னை ரொம்ப சீண்டி பார்க்குறாங்க அப்படிலாம் வந்து சொல்லுவாங்க. நீ சும்மா விடாத அவளை, நீ வந்துட்டு உனக்கும் உரிமை இருக்குது, ஏன் அவளை மட்டும்தான் ஏசி ரூமில் படுக்கணுமா, நீ படுக்கக்கூடாதா அப்போலாம் வந்துட்டு அவங்க வந்துட்டு கேட்குறாங்க. சரிங்க பாட்டி அப்படி வந்து சொல்கிறாங்க. இங்கே வந்துட்டு நம்ம மனோஜ் வந்துட்டு வாங்கியிருக்காருல, அந்த கடைக்கு வந்துட்டு எல்லாருமே வந்து இருக்காங்க. அந்த கடையில் வந்துட்டு மனோஜோட ஃப்ரெண்டு அந்த பார்க்கில் இருப்பார், மொட்டை அடிச்சுட்டு, அவரும் வந்துட்டு ரோகிணியோட ஃப்ரெண்டு அந்த திவ்யாவும் அவங்களும் வந்திருக்காங்க. அப்போ வந்துட்டு பரவாயில்லடி, உங்கள் மாமனார் காசை வச்சுட்டே வந்துட்டு நீ வந்துட்டு கடையை வாங்கிட்டீங்க அப்படின்னதுமே வந்துட்டு இப்போ தான் நாங்களே வந்துட்டு முன்னேறணும்னு எங்களுக்கே ஒரு பிடிப்பு வந்து நாங்கள் முன்னேற பார்க்குறோம், இப்போ போய் நான் காசை கொடுத்துருந்தேன்னா அவ்வளோதான் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. அப்புறம் வந்துட்டு உன் மேட்ரு தெரிஞ்சதுன்னா அவ்வளோதான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நீயே போட்டு கொடுத்துருவ போல இருக்குது அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. அப்புறம் நீ இன்னொரு இதுவும் வேலையை ஆரம்பிச்சிருடி சைடில் அப்படின்றாங்க. ஏன் என்னடி இன்னதும் எப்படி ஃப்ராடுத்தனம் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஆன்லைனில் வந்துட்டு ஒரு கோர்ஸ் ஒன்று ஆரம்பிச்சிரு, நிறைய பேர் சேருவாங்க, அதுலேயும் நீ சம்பாதிக்கலாம்லாம் வந்துட்டு திவ்யா வந்துட்டு சொல்கிறாங்க. இங்கே வந்துட்டு கம்னு ஏன்டி இப்படி கலாய்க்கிற அப்படின்றாங்க. இங்கே வந்துட்டு மனோஜோட ஃப்ரெண்டு வந்துட்டு பரவாயில்ல ப்ரோ, இந்த கடைக்கு வந்துட்டு ஓனர் ஆக போகிற, ஏதோ செய்ய போகிறேன்னு சொல்லினே இருப்பேன், பரவாயில்ல பெருசாக வந்துட்டு ஒரு கடையை வைக்கிற அப்படின்னு வந்து சொன்னதும் வந்துட்டு எல்லாத்துக்குமே காரணம் நான் தான் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. என்னது நீயா அப்படின்றாரு. வந்துட்டு ஆமாம், நான் தான் உன்னை அந்த சாமியார்கிட்ட கூட்டிகிட்டு போனேன் அப்படின்னதும் அந்த சாமியார்கிட்ட கூட்டிகிட்டு போனதுனால அவர் சொன்ன பரிகாரத்தை செஞ்சதுனால தான் உனக்கு காசு வந்து இப்போ வந்துட்டு நீ ஒரு பெரிய கடைக்கு ஓனர் ஆக போகிற அப்படிலாம் வந்துட்டு சொன்னதும் அந்த பரிகாரத்தை நான் ஃபுல்லாக செய்யலி அப்படின்னு வந்துட்டு சொல்லுவார். நீ பரிகாரத்தை பாதி நாள் செஞ்சதுக்கே ஒரு கடையோட ஓனர் ஆகிட்ட, ஃபுல்லாக செஞ்சிருந்தேன்னா ஒரு ஷாப்பிங் மாலையே வாங்கியிருப்பேன் அப்படிலாம் வந்துட்டு சொல்கிறாரு. அதுக்காக இப்போ நான் போய் உட்காந்து கோயிலில் பிச்சை எடுக்கணுன்றியாடா அப்படிலாம் வந்துட்டு சொல்கிறாரு. அப்புறம் வந்துட்டு இவங்க ரோகிணியோட ஃப்ரெண்டும் வந்துடுறாங்க இவங்க பேசுகிற இடத்துக்கு. நீங்கள் வந்துட்டு கடையோட பேர் வந்து வைக்க போகிறீங்களா அப்படின்னதும் ஆமாம் வைக்க போகிறோம் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. வந்துட்டு எங்கள் ஆண்டியோட பேர் தான் வைக்க போகிறோம் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. அப்போ அந்த ஃப்ரெண்டு வந்து மனோஜை கேட்குறாரு, உங்கள் அம்மா பேராடா அப்படின்னதும் ஆமாண்டா, வேறு சான்ஸே இல்லை அப்படின்னு வந்துட்டு அவர் வந்துட்டு ஒரு வருத்தமாக பேசுகிறாரு. அப்புறம் வந்துட்டு திறப்பு விழாக்கு யாராச்சும் பெரிய நடிகையை கூப்பிடுங்க அப்படின்னதும் திவ்யா என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த நயன்தாரா சமந்தா அந்த மாதிரி யாரா கூப்பிடலாமா அப்படின்னு வந்துட்டு சொன்னதும் எல்லோரும் கடுப்பாயிடுறாங்க. அதுலேயும் அந்த ஃப்ரெண்டு வந்து ரொம்ப கடுப்பாயிட்டு, யார் ப்ரோ இவங்க அப்படின்னதும் அது அப்படி தான் ப்ரோ, விடு ப்ரோ அப்படின்னு வந்துட்டு சொல்லிகிட்டே இருக்காங்க. அப்போ வந்துட்டு ஓனர் வந்துடுறாரு, அந்த கடையோட ஓனர் அந்த பெரியவர் வந்துடுறாரு. வந்துட்டு இன்னும் 2-3 நாளில் வந்துட்டு பேப்பர்ஸ் எல்லாம் ரெடி ஆகிடும்பா, எல்லாமே மாற்றிடலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அப்புறம்
கடைக்குன்னு ஒரு இது இருக்குது, நல்ல பேர் இருக்குது அப்படின்னதும், சரி நாங்கள் கூட வந்துட்டு பேர் வந்து மாற்றலான்னு இருக்கோம் அப்படின்னதும், ஓ அப்படியா சரிப்பா அப்படிலாம் வந்துட்டு சொல்கிறாரு. அப்புறம் வந்துட்டு என்ன சொல்கிறாருன்னா வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு கடை திறப்பு வந்துட்டு நல்லா பெருசாக வைக்கணும், நல்லா வந்துட்டு நீங்கள் கடை திறப்பு எந்த அளவுக்கு நல்லா நீங்கள் பாப்புலராக இதுவாக பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்துட்டு இந்த சரௌண்டிங்ஸை வந்துட்டு நல்லா பாப்புலர் ஆகிடுவீங்க அப்படிலாம் வந்துட்டு சொன்னாங்க. சரிங்க சார் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. அப்போ வந்துட்டு எதுனா வந்துட்டு இப்போது ட்ரெண்டிங்கில் இருக்கிற யாரையாச்சும் ஒருத்தரை கூப்பிட்டு தான் வந்துட்டு கடையை திறக்கணும். யாராச்சும் இந்த ரொம்ப பாப்புலராக இருப்பாங்கள்ல, சின்ன திரை நடிகை இந்த மாதிரி சினிமாலேயே நிறைய பேர் இருப்பாங்க, அவங்களெல்லாம் யாரையாச்சும் ஒருத்தரை கூப்பிட்டு கைராசியாக இருக்கிறவங்கள பார்த்துட்டு வந்து இது பண்ணலாம் அப்படிலாம் வந்துட்டு பேசிகிட்டே இருக்காங்க. அதுக்குள்ளே மனோஜ் என்ன பண்ணுறாருன்னா அந்த ஓனர் சீட்டில் போய் உட்காந்துக்கிறாரு. இந்த ஃப்ரெண்டு வராரு. அப்புறம் ரோகிணியும் வந்து நிற்கிறாங்க. என்ன ப்ரோ இப்போவே வந்து உட்காந்துக்குனீங்க, வந்துட்டு ஓனர் பார்த்தா திட்ட போகிறாரு அப்படின்னது. இப்போ நான் தான் ஓனர் அப்படின்னதும், நீ இன்னும் ஓனர் இல்லை, இன்னும் வந்துட்டு கடை உன் கைக்கு வரல அப்படிலாம் வந்துட்டு சொல்கிறாரு. ரோகிணிக்கு வந்துட்டு அப்படியே கோவம் வருது அவரை பார்க்கும்போது. ஏன்னா அவர் அந்த மாதிரி சொல்லிகிட்டே இருக்காரு. வந்துட்டு என்ன ப்ரோ கடை என் பேருக்கு வந்துச்சு, இப்போது நான் ஓனர் தான் அப்படின்னதும் வந்துட்டு இன்னும் எது ஒன்றால் நடக்கலாம் அப்படிலாம் வந்துட்டு சொல்கிறாரு. அப்புறம் ரோகிணிக்கு வந்துட்டு அப்படியே கடுப்பாகுது அவரை பார்த்து. அப்புறம் வந்துட்டு இங்கே நைட்டு வந்து வீட்டில் காட்டுறாங்க. மனோஜ் வந்துட்டு ஏசி ஆன் பண்ணிவிட்டு அப்படியே பெட்டில் படுக்கிறாரு. அப்போ வந்துட்டு ரோகிணி கேட்குறாங்க, மனோஜ் இன்னைக்கு நம்ம வந்துட்டு வெளியில் படுக்கணும், நம்ம ஒரு வாரத்துக்கு வெளியில் தான் படுக்கணும், வாங்க போகலாம் அப்படின்னதும், ஐயோ என்னால் படுக்க முடியாது, அங்கே ஏசி கூட கிடையாது, அங்கே போய் நான் எப்படி படுக்கிறது அப்படிலாம் வந்துட்டு சொல்கிறாங்க. இல்லை நம்ம வந்துட்டு போய் படுக்கணும், பாட்டி அப்படி தானே சொன்னாங்க, அப்போ வந்துட்டு கம்முன்னு தானே இருந்த, வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒத்துக்கலைன்னா அந்த முத்து வந்துட்டு சும்மா விட மாட்டான், பயங்கரமாக கத்துவான் அவன், உன் தம்பியோடைய கேரக்டர் பற்றி தான் உனக்கு தெரியும்ல அப்படின்னு வந்துட்டு சொல்லிகிட்டே இருக்காங்க. இல்லை எனக்கு வந்துட்டு பெட்டில் படுத்தா தான் தூக்கம் வரும், தரையிலலாம் நான் படுத்தது கிடையாது, அப்புறம் என்னால் முடியாது அப்படிலாம் வந்துட்டு சொல்கிறாரு. நம்ம போய் தான் ஆகணும் மனோஜ் வா அப்படின்னு சொல்லிட்டு பெட்ஷீட்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்து தூக்கி போடுறாங்க. அவர் என்ன பண்ணுறாருன்னா அதை அப்படியே மேலே போத்திக்கின்னு அப்படியே படுத்துக்கிறாரு. நீ எழுந்திரு மனோஜ் சொல்லிட்டு அவங்களும் வந்துட்டு கிளப்புறாங்க. அப்போ வந்துட்டு இங்கே வந்து ஹாலில் வந்துட்டு மீனா வந்துட்டு பாய் தலைக்காணிலாம் போட்டுட்ருக்காங்க. ஸ்ருதி வராங்க. ஸ்ருதி வந்து கேட்குறாங்க, என்ன மீனா நீங்கள் வந்துட்டு இங்கே வந்துட்டு பாயெல்லாம் போட்டுட்ருக்கீங்க, தூங்கணும்ல அதான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னதும், நீங்கள் இன்றைக்கி உள்ளே தானே படுக்கணும், ஏன் மனோஜும் ரோகிணி வெளியில் வரலையா அப்படின்னதும் வந்துட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இன்னும் அவங்க வரலை, அவங்க தூங்கிட்டாங்க போல இருக்குது, மறந்துட்டாங்க போல இருக்குது அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. அது எப்படி வந்துட்டு அவங்க இது பண்ணுவாங்க அப்படிலாம் வந்துட்டு சொல்கிறாங்க. ஆனால் இங்கே வந்துட்டு ரோகிணி வந்துட்டு மனோஜை வந்துட்டு எழுப்பி கூப்பிட்டுட்டு தான் இருக்காங்க வெளியில் போகலாம் அப்படின்ட்டு. அதுக்குள்ளே வந்துட்டு நம்ம ரவியும் வராரு, மீனாவும் வராங்க. என்னாச்சு, ஏன் அண்ணி நீங்கள் வெளியில் படுக்கிறீங்க, இன்றைக்கி நீங்கள் உள்ளே தானே படுக்கணும், உங்கள் டர்ன் உள்ளே தானே, இன்றைக்கி ரூமில் தானே படுக்கணும் அப்படிலாம் வந்துட்டு சொல்லிகிட்டே இருக்காங்க. அப்போ வந்துட்டு அவங்க இன்னும் வரலை அப்படிலாம் வந்துட்டு சொன்னதும் வந்துட்டு, ஏன் நீங்கள் போய் கதவு தட்ட வேண்டியதானே, அது அநாகரிகமாக இருக்கும், பாவம் அவங்க உள்ளே படுத்துக்கிட்டோம், நான் இங்கேயே படுத்துக்கிறேன் அப்படிலாம் வந்துட்டு சொல்கிறாங்க. அப்புறம் வந்துட்டு முத்து வந்துட்டு கத்திக்கிட்டே வராரு. சைக்கோ எப்போவுமே கத்திக்கிட்டே தான் வரும், என்ன பண்ணுறது. அந்த சைக்கோ வந்து கத்திக்கிட்டே வரும்போது என்ன ஆகுதுன்னா வந்துட்டு, என்னாச்சு, என்ன இன்னைக்கு வந்துட்டு நம்ம உள்ளே தானே படுக்கணும், ஏன் அவன் வரலையா அப்படிலாம் வந்துட்டு அப்படியே கேட்டுகிட்டே வந்துட்டு, அவன் சவுண்டு கேட்குது பாரு, அவன் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இங்கே வந்துட்டான்னா பெரிய பிரச்சனை பண்ணுவான், வா மனோஜ் நம்ம வெளில போகலாம் அப்படி சொல்லிட்டு ரோகிணி வந்துட்டு சொல்கிறாங்க. வீட்டுக்கும் ஒன்று இருக்கும் முழுகுது, இந்த மாதிரிலாம் நிறைய பசங்க இருக்கிற வீட்டில் சொன்னேன். அப்புறம் வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, அவன் போயிட்டு வந்துட்டு ஓடுகாலி வெளில வாடா அப்படி சொல்லிட்டு அவர் வந்துட்டு கதவை தட்டிகிட்டே இருக்காரு. பாரு மனோஜ் அவன் கதவு தட்ட ஆரம்பிச்சிட்டான், நம்ம வெளில போகலாம் அப்படின்னு சொன்னதும் அவர் ஏஞ்சி வெளில வராங்க. இங்கே வந்துட்டு அண்ணாமலை வந்துட்டு என்னடா எதுக்குடா கத்திட்டு இருக்க அப்படிலாம் வந்துட்டு கேட்குறாரு. அப்போ விஜய் என்ன சொல்கிறாங்கன்னா, அவன் கத்தாமல் இருந்தால் தான் ஆச்சரியம், அவனை சாதாரணமாவா இருப்பான் அவன் அப்படிலாம் வந்துட்டு சொல்கிறாங்க. அப்புறம் வந்துட்டு யார் நம்ம ரோகிணியும் மனோஜும் வெளில வந்து நாங்கள் ரெடியாகி வர வேணாவா அப்படின்னு வந்துட்டு கேட்குறாங்க. அதுக்கு இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, முத்து என்ன சொல்கிறாருன்னா, ஏன் நீங்கள் என்ன கல்யாணத்துக்கு போகிறீங்க ரெடியாகி போகிறதுக்கு அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாரு. ஆண்டி இங்கே இது தேவையில்லாத வார்த்தை ஆண்டி அப்படிலாம் வந்துட்டு சொல்கிறாங்க. அம்மா இங்கே ஏசி கூட இல்லை அப்படிலாம் வந்துட்டு சொல்கிறாங்க, ரொம்ப ஹாட்டாக இருக்குது அப்படிலாம் வந்துட்டு சொல்கிறாங்க. அதுக்கு வந்துட்டு ஸ்ருதி என்ன சொல்கிறாங்கன்னா, அதுக்கு தான் எங்கள் அம்மா அப்போவே சொன்னாங்க இங்கே வந்துட்டு ஏசி வந்து போடலான்னு சொல்லிட்டு அப்படின்னதுமே வந்துட்டு, ஏசி உங்கள் வீட்டில் போட்டுக்கணும், இப்போ சொன்னால் கூட எங்கள் அம்மா வந்து வாங்கிட்டு வந்து கொடுத்துருவாங்க அப்படின்னு சொன்னதும், இப்போ கடல்லாம் ஓப்பனில் இருக்காதே அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க.
அப்போ வந்துட்டு ரவி என்ன சொல்கிறாருன்னா வந்துட்டு கம்னு இருடா அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. நாங்களாம் வந்துட்டு ஏசி இல்லாமல் இருந்ததில்லை அப்படிலாம் வந்துட்டு சொல்கிறாங்க. அப்புறம் வந்துட்டு விஜயா என்ன சொல்கிறாங்கன்னா, அதுக்கு தான் சொன்னேன் வந்துட்டு ஏசி வாங்கி போட்டுக்கலான்னு சொல்லிட்டு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அம்மா கொஞ்ச நாளைக்கு தான் வந்துட்டு சம்மர் இருக்கும், அதுக்கப்புறம் வந்துட்டு போயிடும், அப்புறம் வந்துட்டு நார்மல் ஆயிடலாம் அப்படிலாம் வந்துட்டு சொல்கிறாங்க. அண்ணாமலை வந்து சொல்கிறாரு ஸ்ருதி கிட்ட. அப்புறம் விஜயாவையும் கண்டிக்கிறாரு. இந்த வீட்டில் வந்து நம்ம கல்யாணம் ஆகி வரும்போது வந்துட்டு வந்து ஏசிலாம் கிடையாது. இந்த இந்த ஹாலில் தான் நம்ம 3 பிள்ளைங்களும் வளர்ந்தானுங்க, ஏசி இல்லாமல் தான் வளர்ந்தானுங்க. நீ என்ன வந்து தேவையில்லாதெல்லாம் பேசி ஒருத்தருக்கு ஒருத்தருக்குள்ளே பிரச்சனையை உண்டு பண்ணிகிட்டே இருக்க நீ எப்போ பார்த்தாலும் அப்படின்னு வந்துட்டு சொல்லிகிட்டே இருக்காங்க. அதோடு இந்த எபிசோடு முடியுது. அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்.